என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கிற நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க்ல மொத்தம் 19 சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 19 சம் பார்த்தா போதும், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நேரடியாகவோ அல்லது அதில் இருக்கிற வேல்யூஸ் மட்டுமோ மாற்றி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் 2022 டெட் பேப்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா மடங்கை பேஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 டெட் பேப்பர் 2ல வந்து நார்மலாக அங்கே பாருங்க, ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 20 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 60 நாளில் முடிப்பாரு, அப்போ பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதே கேள்வி 2023 டெட் பேப்பர் 2ல வந்து பேர் கொடுத்துருக்காங்க. கீர்த்திகா மித்ரன் அப்படின்னு பேரை கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 டெட் பேப்பர் 2ல வந்து XY அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4 கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது புக்கில் வந்து நேரடி தான் கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் மதிப்பு மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 1 by 1 பார்த்துடலாமா? இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். 19 கேள்வி மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. இருக்கிற எல்லா சம்மேட்மெண்ட்டை ஒரே வீடியோவில் பார்த்துடலாம், ரொம்ப ஈஸி. போலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. முக்கியமாக அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய வீடியோ போட போகிறோம், நோட்டிஃபிகேஷன் வராது. ஆனால் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் உடனுக்குடன் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். சரியா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாள்லையும் பி என்பவர் 6 நாள்லையும் முடிப்பாங்க. இருவரும் ஒன்னா சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு 8th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஏ தனியாக கொடுத்துட்டாங்க, பி தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டா கொடுக்குற 2 மதிப்பையும், சரிங்களா, என்ன மதிப்பு? 1 3 1 6, இந்த 2 மதிப்பையும் அப்போ 3யும் 6யும் மேலே பெருக்குங்க எப்பவுமே. சரிங்களா? தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா கொடுக்குற மதிப்பு 2த்தையும் மேலே பெருக்குங்க. அதுக்கப்புறம் 2 மதிப்பையும் கீழே கூட்டிங்க, ஏன்னா தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்குறாங்க. ஸோ சேர்த்துனா கூட்டணும், அப்போ இந்த 2 மதிப்பையும் கீழே கூட்டிங்க. அப்போ நான் என்ன பண்ணோம்? 3யும் 9யும் கூட்டிங்க, 3யும் 6யும் கூட்டிங்க, அவ்வளோதாங்க. ஸோ மேலே பெருக்கணும், அப்படியே இருக்கட்டும், அடிச்சிடலாம். அப்போ 3 × 6ன்னு வருமா? கீழே வந்து 3 6 கூட்டினா 9ன்னு வரும். அடிக்கலாமா? அடிங்க. 1 3 3 3 9, 1 3 3 ஈர் 3 6 2, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இது 8th நியூ புக்கில் இருக்குது. புரியுதுங்களா? புரியுது. அடுத்த கேள்வி. அடுத்ததுங்க பாருங்க, இதுவும் வந்து புது புக்கில் தான் இருக்கு, பட் இதில் எப்படி கேட்டிருக்கான்னு பார்ப்போம். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிப்பாங்க. ஏ தனியா அந்த வேலையை 48 நாளில் முடிப்பாரு, எனில் பி தனியா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஏன்னா போன கொஸ்டின்ல ஏ தனியா பி தனியா கொடுத்துட்டாங்க, ஆனால் இதில் ஏவும் பியும் சேர்ந்து வந்து 16 நாளில் முடிப்பாங்களாம். ஏ மட்டும் தனியா செஞ்சாருன்னா 48 நாளில் முடிப்பாங்களாம். பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேர்ந்து கொடுத்து தனியா கேட்டான். போன கொஸ்டின்ல தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் எப்படி போனோம்னு பார்த்தோம். இதில் சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டாங்கன்னா அதே தான். என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? ஒன்று 16 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 48 கொடுத்துருக்காங்க. 2த்தையும் மேலே பெருக்குங்க. 2த்துக்கும் 2 நம்பரையும் மேலே பெருக்குங்க, கீழே 2 நம்பரையும் கழிச்சிருங்க. சரியா? சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் கழிச்சிடணும். அப்போ என்ன பண்ணுறேன்? 48 16ஆல் கழிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் கழிக்கலாம், மைனஸ் வராது. ஏன்னா சிலர் என்ன பண்ணுங்க, 16ல் 48 கிட்ட மைனஸ் வருமானா அந்த மைனஸ்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இது ஷார்ட் கட் தான். ரைட்டு. இப்போ மேலே பெருக்குனது அப்படியே இருக்கட்டும், மேலே 16 × 48 அப்படியே இருக்கட்டும், பெருக்க வேணாம், கீழே மட்டும் கழிச்சிருங்க. 48ல் 16 போனால் 32 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ அடிக்கலாம். ஓர் 16 16, ஈர் 16 32, ஏன்னா 16 32, 2ல் பாதி 1, 48ல் பாதி 24. ஸோ 24 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்டில் போட்டுடலாம், கட்டன்னு போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்தது 3வது கேள்வி. இங்கே பாருங்க, ஏ ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிப்பாங்க. எனில் பி என்பவர் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுலயும் பார்த்தா தனியா ஏக்கு தனியா கொடுத்துட்டாங்க 24 நாள், ஏவும் பி சேர்ந்து வந்து 6 நாள் கொடுத்துட்டாங்க. சரியா? சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்குறாங்க. அப்போ சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் கொடுக்குற மதிப்பு இந்த 6யும் 24 முதல்ல, சரி எதுனாலும் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24யும் 6யும் மேலே பெருக்குங்க.
நெக்ஸ்ட்டு தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் கூட்டிக்கணும், சேர்ந்து கேட்டு தனியாக கேட்டாங்கன்னா கழிச்சுக்கணும். அப்போ சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்குறாங்க, கழிச்சிருங்க. அப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், 24ல் 6 கழிச்சுக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கீழே இல்லாமா 24 இன்ட்டு மேலே வந்து பெருக்கணும் இல்லையா, அதை பெருக்காதீங்க, அப்படியே வச்சுங்க, அடிச்சிடலாம். சரியா? கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 24 6 கழிங்க. 24 6 போச்சுன்னா 18 அப்படின்னு வரும். 18 அப்படி வச்சுங்க. இப்போ அடிச்சு கொடுங்க. 1 6 6 3 6 18, 1 3 3 6 3 18, 7 3 21, 8 3 24, 8ன்னு வரும். 8 தானே? ஆமாம், 8 3 24. சரிங்களா? ஸோ அப்போ 8 தானே வருது. ஆமாம், கரெக்ட் தான், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு, கெட்டுன்னு போடலாம். சரிங்களா? அடுத்த கணக்கு போலாமா? வாங்க. அடுத்தது இங்கே பாருங்க, இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி தரேன், கவனிங்க. ஏ என்பவர், இங்கே பாருங்க, நான் அப்படியே படிச்சுவோம். ஏ பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். மடங்களை கொடுத்துருக்காங்க. பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மதிப்பு மட்டும்தான் மாற்றி கேட்பாங்க, மற்றபடி இது கேட்க மாட்டாங்க. சரிங்களா? டிஃப்ரெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வேகமாக வேலை செய்வாராங்க. அதில் பி மட்டும் தனியாக செஞ்சால் 24 நாளில் முடிப்பாராம். பி மட்டும் தனியாக வேலை செஞ்சார்னா 24 நாளில் முடிச்சிடுவார். அப்போது 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். ஸோ தனியாக ஒருத்தர் இதை கொடுத்துட்டு அதுலேயும் மடங்கில் கொடுத்துட்டாங்கன்னா ஓகேவா? இப்போ நீங்களே கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதில் என்ன இருக்குது? 3 மடங்குன்றாங்க. 3. சரிங்களா? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. முதல்ல அந்த 3ன்னு எடுத்துக்கிறேன், மடங்கு. சரியா? 3 மடங்காக கூட 1 கூட்டிக்கிறேன். சரிங்களா? 3 மடங்காக கூட 1 கூட்டினா 4 அப்படின்னு வரும். சரியா? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3. அதாக கூட 1 கூட்டிக்கிறேன், 4ன்னு ஆகிடும். சரிங்களா? மடங்காக கூட 1 கூட்டிக்கணும், கூட்டிட்டு 4ன்னு ஆச்சு. இந்த 4 இப்போ நமக்கு பியோட வேல்யூ என்ன? 24. அதில் அந்த 4 வகுத்துருங்க. வகுத்து என்ன வருது பாருங்க, 4ல் பாதி 2, 24ல் பாதி 12, 2ல் பாதி 1, 12ல் பாதி 6 அப்படின்னு வரும். அப்போது இப்போ 6ன்னு வருது இல்லையா, அதுதான் ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற நாள். அவ்வளோதான் ஷார்ட்கட், டக்குன்னு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், 6 நாள். புரியுதா? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏவும் பிஏ கம்பேர் பண்ணுறாங்க. ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வேகமாக செய்வார். சரியா? பி மட்டும் 24 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஏவும் பிஏ சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க 2 பேரும்? இப்படி கேட்டாவே இதில் மதிப்பு மட்டும் தான் மாற்ற முடியும், பேட்டர்ன் மாற்ற மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணோம், அந்த 3 மடங்கோட 1 கூட்டுங்க, 4ன்னு ஆகிடும். அந்த 4 எத்தனை 24 வகுத்துருங்க. வகுத்தா எனக்கு இப்போ 6ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள், கடன்னு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி புரியலனா இந்த கேள்வி பாருங்க. இதுவும் 8th புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? அமுதா ஒரு சேலையை 18 நாளில் நெய்வாங்க. அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாளில் நெய்து முடிப்பாங்க அப்படின்னு 8th புக்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, அமுதா மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா, அமுதா மட்டும் தனியாக செஞ்சால் 18 நாளில் ஒரு சேலை நெஞ்சிடுவாங்களாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து அமுதாவை விட 2 மடங்கு திறமசாலி. ஸோ 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போது அமுதாவும் அஞ்சலியும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க? ஸோ ஒருத்தரை தனியாக கொடுத்துட்டு 2 பேரை கம்பேர் பண்ணி மடங்கு கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்னு கேட்டாவே என்ன மடங்கு கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு. 2ஆக கூட 1 கூட்டிங்க. சரிங்களா? கூட்டினா 3 மடங்குன்னு வரும். இந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 18ன்னு இருக்குல்ல, அந்த 18ல் 3 வகுத்துருங்க. 1 3 3, 6 3 18ன்னு வரும். அப்போ 6, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. ஒரு செகண்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். புரிஞ்சிடுச்சா? ரைட்டுங்க சார், உண்மையாகவே ஈஸியாக இருக்குது, ஆனால் எல்லா எக்ஸாமும் கிளிக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். அதனால தான் 22/2/2025 டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஸ்டின் எடுத்து வந்துருக்கேன். இங்கே பாருங்கள், பாபு ஒரு சேலையை 24 நாளில் நெய்வார். ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாளில் நெஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலையை நெஞ்சா 24 நாளில் செஞ்சிருவாராம்.
ஓகேவா? இதில் ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. மடங்கு எவ்வளோ? 2. அந்த 2 கூட ஒன்று கூட்டிங்க 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ பாபு மட்டும் தனியாக 24 நாளில் செய்வாரா? அதில் அந்த 3 வகுத்துருங்க. கேர்ஃபுல்லாக அந்த ஒன்று கூட்டி தான் வகுக்கணும். சரிங்களா? மடங்கா கூட ஒன்று கூட்டிடுங்க. என்ன மடங்குனா கொடுக்கட்டும். சரியா? அப்போ 1 3 3 6 3 18 7 3 21 8 3 24ன்னு வருமா? அப்போ 8 நாள் 2 பேரும் சேர்ந்து 8 நாளில் செய்யும். அவ்வளோதான். ஒரே செகண்ட். பேப்பர் பேனெல்லாம் தேவையில்லை. கெட்டன்னு போடலாம். சரிங்களா? புரியும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கேள்வி போயிடலாமா? போயிடலாம். இப்போ இதில் முக்கியமாக இங்கே பாருங்க, இதில் 2 விதமான கேள்விகள் இருக்குது. அது பார்த்தா இதில் அடுத்த கேள்வி சொல்லும் போது புரியும். இதில் ஏன்னா இப்போ பாருங்களேன், இப்போ பாபு மட்டும் தனியாக 24 நாளில் செய்வாங்கன்னு சொன்னாங்க. இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா அமுதா மட்டும் 18 நாளில் செய்வாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பி மட்டும் தனியாக 24 நாளில் செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தனியாக ஒரு மதிப்பு கொடுத்தா பிரச்சனையே இல்லை, நம்ம பாட்டு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ தனியாக, அதாவது கொஷினில் மடங்கு கொடுத்துட்டு யாரோ ஒருத்தருது தனியாக இத்தனை நாளில் செய்வாருப்பான்னு சொன்னாங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மடங்குல ஒன்று கூட்டிக்கிட்டு அது என்ன மதிப்பு கொடுத்துறாங்க? தனியாக 24 கொடுக்குறாங்களா? அந்த 24ல் மடங்கோட ஒன்று கூட்டி வகுத்துட்டா ஆன்சர். இதான் ஷார்ட்கட். புரியுதா? புரியுது. ஆனால் இதில் இன்னொரு டைப் இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இந்த கணக்கு பாருங்க. ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. இதுதாங்க பாயிண்ட். இப்போ இதுல நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 24ன்றது ஏக்கும் கிடையாது, பிக்கும் கிடையாது. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஏ பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக திறமசாலின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இங்கே மடங்கு இருக்குது. ஓகே. ஆனால் மடங்குல இங்கே ஒரு மதிப்பு 24ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 24 ஏ மட்டும் தனியாவா பி மட்டும் தனியாவான்னு கேட்டால் கிடையாது. இதில் என்ன சொல்கிறான்னா, ஏ எத்தனை நாளில் முடிப்பாரோ அதை விட பி 24 நாள் குறைவாக முடிப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 24ன்றது 2 பேரும் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி குறைவா இல்லை அதிகமாக செய்வாங்க இல்லை குறைவாக செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் குறைவாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா மடங்கை பொறுத்த வரைக்கும் குறைவு தான் வரும், அதிகமாக வராது. சரியா? ஸோ இந்த மாதிரி குறைவாக செய்வாங்கன்னா முதல்ல நான் ஏ எத்தனை நாளில் முடிப்பார், பி தனி எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? நான் போடுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே கிடையாது. இது செகண்ட் டைப். ஓகேவா? மடங்குல இந்த மாதிரி இந்த 24 நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் குறைவாக செய்வார்னு சொல்லிட்டாங்கன்னா மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் 1 கழிச்சிங்க. இப்போ இதே போனதில் மடங்கோட 1 கூட்டணும். ஓகேவா? ஆனால் இதில் 1 கழிச்சுக்கணும். கழிச்சா 2 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ இதில் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு ஏ தெரியணும், நெக்ஸ்ட்டு பி தெரியணும். ஓகேவா? இப்போ இதில் என்னென்னா மடங்கில் 1 கழிச்சா எனக்கு 2ன்னு வருது இல்லையா? அந்த 2 இங்கே பாருங்கள், இங்கே என்ன மதிப்பு இருக்குது கொஷனில்? 24. அந்த 24ல் 2 நீங்கள் வகுத்துட்டா அது ஏங்க. அவ்வளோதான். இதே இப்போ பாருங்க, 24 2 வகுத்து எவ்வளோ வரும்? 2ல் பாதி 1, 24ல் பாதி 12. அப்போ 12 நாளில் ஏ முடிச்சிருவார். நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு இங்கே 12ன்னு வந்துச்சு இல்லை, ஏவோட வேல்யூ அதை எடுத்துங்க. 12 எடுத்துக்கிட்டு கொஷினில் எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 3 மடங்கு. அதை பெருக்குங்க. புரியுதுங்களா? கொஷினில் கொடுக்குற மடங்கே பெருக்கணும். 12 3 36. அப்போ பி 36 நாளில் முடிச்சிடும். இவ்வளோதான். நான் ஏ தனியாக கண்டுபிடிச்சிட்டேன், பி தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். மேபி ஏ மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா 12 நாள். இந்த கொஸ்டின்ல பி மட்டும் தனியாக எத்தனை நாள் கேட்டாங்கன்னா 36 நாள். அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, தெளிவாக நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு மடங்கு கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு மதிப்பு கொடுத்துட்டு அது குறைவா 2 பேரும் கம்பாரிசன் பண்ற மாதிரி வந்தா கொஸ்டின் பேட்டர்ன் புரியுதா அப்படி கேட்டாங்கன்னா மடங்குல முதல்ல 1 கழிச்சிருங்க. மடங்குல 1 கழிச்சா 2ன்னு வரும். அதாவது 3 மடங்கு இருக்குது, 3ல் 1 கழிச்சா 2ன்னு வரும். இந்த 2 எடுத்து இங்க என்ன மதிப்பு 24 இருக்கா, 24ல அந்த 2 வகுத்திட்டீங்கன்னா அதான் ஏ. அதுக்கப்புறம் இப்போ ஏவோட வேல்யூ 12ன்னு வந்துருச்சு இல்லையா? அந்த 12 கூட என்ன மடங்கு 3 மடங்குன்றாங்க இல்லையா, 3 பெருகிட்டா அது பி.
என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ. புரியுதுங்களா? இப்போ நான் ஏ கண்டுபிடிச்சிட்டேன், பி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கேள்வினா ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள், இதான் கேள்வி. அப்போ ஏ 12 நாளில் முடிப்பார், பி 36 நாளில் முடிப்பார். தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டால் மேலே 2 நம்பரையும் பெருக்கணும், கீழே 2 நம்பரையும் கூட்டிக்கணும். இதான் நம்ம தேரி. கரெக்டா? அப்போ 36யும் 12யும் கூட்டிக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ கீழே கூட்டிடலாம். 36ஓட 12 கூட்டினா 48 அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ பாருங்க, ஓர் 12 12 இல்லைன்னா இப்படி, ஆமாம், ஓர் 12 12 12 24 24 இருந்தாலும் 48 4 வாட்டி வரும். இல்லைன்னா இருங்க, உங்களுக்கு குழப்பமா இருக்கும். 12ல் பாதி 6, 48 பாதி 24, அதுக்கப்புறம் 6ல் பாதி 3, 24ல் பாதி என்ன வரும், 12 அப்படின்னு வரும். அப்புறம் ஒரு 3 3 4 3 12, அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஈஸி ஆயிடுச்சா? இப்போ இங்கே பாருங்க 4 இருக்குது, 4ல் பாதி 2, 36ல் பாதி 18, நெக்ஸ்ட்டு 2ல் பாதி 1, 18ல் பாதி 9, அவ்வளோதான் 9. அவ்வளோதான் ஆன்சர், 9 நாள். ஆப்ஷன் சி தான் சரியானபடி. முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் கட்டன்னு போடலாம். ரைட்டா? தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி, குழப்பிக்காதீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதுக்காக பொறுமையாக அழகாக சொல்லியிருக்கேன். ரைட்டா? ரைட்டு. இப்போ அடுத்த கேள்வி போகலாமா? வாங்க. போன கணக்கு புரிஞ்சிச்சுன்னா இது ஒரு செகண்டில் போட்டு போயினே இருக்கலாம். இங்கே பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக 21/11/2021 டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இருந்திருக்கு, புக்கில் இல்லை. அவ்வளோதான், ஒரு கணக்கு தான் இருக்குது. ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துப்பார் எனில் பி மட்டும் தனியாக எத்தனை நாள் செய்வார். இப்போ போன கொஸ்டினில் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் கேட்டாங்க. இதில் வந்து தனியாக கேட்கலாம். ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் செய்வார், பி மட்டும் தனியாக எத்தனை நாள் செய்வார்னு கேட்கலாம். நம்ம 2 மட்டும் கண்டுபிடிச்சி விட்டுடலாம். சரிங்களா? ஏவும் பியும் கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடங்கில் 2 பேர் கம்பேர் பண்ணி குறைவாக வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மடங்கு என்ன இருக்குது, 3 மடங்கு. அப்போ முதல் ஒர்க்கு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 கழிச்சுக்கணும், 2ன்னு வரும். இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன். ஏவை கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டினில் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, 10 நாள். அப்போ 10 எடுத்து இங்கே என்ன மதிப்பு இருக்குது, 2ஆல் வகுத்துருங்க. அதாவது மடங்கில் 1 கழிச்சிட்டா 3ன்னு இருக்குது, 3ல் 1 கழிச்சா 2ன்னு வந்து 2 எடுத்து போயிட்டு 10ல் வகுத்துருங்க. 2ல் பாதி 1, 10ல் பாதி 5. அப்போ ஏ மட்டும் தனியாக 5 நாளில் முடிப்பார். நெக்ஸ்ட்டு நான் பிஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ என்ன கிடச்சிச்சு, 5. 5ஆ கூட மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 மடங்கு பெருக்கிங்க, 3 5 15. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ பி மட்டும் தான் கேட்டிருக்காங்க, 15. ஆப்ஷன் ஏ, பி தான் சரியானது. அவ்வளோதான். இப்போ ஏ தனியாக கண்டுபிடிச்சிட்டு பி தனியாக கண்டுபிடிச்சிட்டு, இதே கேள்வியில் ஏ மட்டும் தனியான்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 5ன்னு போட்டு போயினே இருங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி. தெளிவாக புரியுதுங்களா? கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடிச்சது சரிங்களா? புரியலாம், ஒரு முறை பின்னாடி பார்த்துங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்க. 9வது கொஸ்டின். பி என்பவர் தனியாக ஒரு வேலையை 1/2 பகுதியை 6 நாட்களில் முடிப்பார். கியூ என்பவர் தனியாக 2/3 பகுதியை 2/3 அதே வேலையின் பகுதியை 4 நாளில் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையை 3/4 பகுதியை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பகுதியில் கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். இதில் மதிப்பு மட்டும் தான் மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்படி கேட்டாங்கன்னா அங்கே பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. கொஸ்டின் இது வந்து கேட்கிற இடம் 3/4 பகுதி எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி. ஓகேவா? இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா அதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். முதல்ல எனக்கு பி தனியாக எத்தனை நாளில் செய்வார், கியூ தனியாக எத்தனை நாளில் செய்வார்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஏன்னா 2த்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு வச்சுங்க 4, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், பி தனியாக கியூ தனியாக கண்டுபிடிச்சிட்டா 2த்தையும் மேலே பெருக்கி 2த்தையும் கீழே கூட்டி ஆன்சர் போட்டுடலாம். அப்போ நான் வந்து பி மட்டும் தனியாக ஒரு வேலையை எத்தனை நாள் செய்வார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பாருங்க, நல்லா கவனிங்க இந்த கொஸ்டினை. அதாவது நான் ஒரு வீடு கட்ட போகிறேன். அந்த வீட்டுக்கு வந்து பி மட்டும் நான் பி கிட்ட அந்த ஃபுல் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொன்னால் அது நார்மல் கேள்வி. ஆனால் அந்த வீட்டில் 1/2 பகுதியை மட்டும் நீங்கள் எத்தனை நாளில் கட்டுவீங்க அப்படின்னு கேட்குறேன். இதே மாதிரி நான் கியூ கிட்ட போயிட்டு நான் அந்த வீட்டில் 2/3 பகுதியை மட்டும் எத்தனை நாளில் கட்டுவீங்க அதை அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு 4 நாள்னு சொல்கிறாரு. இப்போ இதை வச்சுன்னு கணக்கு போட முடியாது. பி கிட்ட கொடுக்குறேன்னா அந்த வீடு எத்தனை நாளில் கட்டுவார் முழுசா, கியூ கிட்ட கொடுக்குறேன்னா அந்த வீடு எத்தனை நாளில் கட்டுவார். இது தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் போட முடியும், நம்மளால அந்த ஷார்ட் கட்டு கொண்டு வர முடியும். அப்போ நான் பி மட்டும் ஒரு வீட்டை எத்தனை நாளில் கட்டுவாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ பி வந்து 2/3 பகுதியை இங்கே பாருங்க, 1/2 பகுதி 1/2 பகுதியை 6 நாளில் முடிப்பாருன்னு சொல்லிட்டாங்க.
இதை நான் முழு ஒர்க்காக மாற்றணும்னா இங்கே என்ன நம்பரு 1/2 இருக்கு இல்லையா, அதை அப்படியே தலைகையை போட்டு 2/1 பெருக்குங்க, அவ்வளோதான். அப்போது கீழே 1 இருக்கு விட்டுருங்க, 1 6 6 20 12. அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சால் 12 நாளில் முடிப்பார். ஸோ கொஷினில் இங்கே பகுதி இருக்குது இல்லையா 1/2ன்னு தலைகையை போட்டு பெருக்கிங்க, அவ்வளோதான். ஓகேவா, 6 நாள் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, கியூ வந்து பார்த்தீங்கன்னா 2/3 பகுதியை 4 நாளில் முடிப்பாங்களாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, கியூவா அப்போ இங்கே பாருங்க 4 முதல் எடுத்துங்க. இதா கூட கொஷினில் 2/3 இருக்கா, அது அப்படியே 2/3 தலைகையை போடுங்க. கீழே இருக்கிற 3 மேலேயும் மேலே இருக்கிற 2 கீழேயும் வந்துடும். இப்போ அடிங்க, 2ல் பாதி 1 4ல் பாதி 2 1 3 3 6 6 கியூ வந்து 6 நாளில் முடிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நான் பி தனியாக கண்டுபிடிச்சிட்டேன், கியூ தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். கொடுக்குற பகுதியை தலைகையை போட்டு பெருக்கணும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ பி மட்டும் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார், ஒரு வீட்டை கட்டி முடிக்க. கியூ மட்டும் தனியாக ஒரு வேலையை கட்டி ஒரு வீட்டை கட்டி முடிக்க 6 நாள் ஆகும். இப்போ பியும் கியூ சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு முதல் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இருவரும் இணைந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறோம், இந்த 12யும் 6யும் மேலே பெருக்கிறேன், கீழே 12யும் 6யும் கூட்டிக்கிறேன். ஏன்னா தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா 2 மதிப்பை மேலே பெருக்கணும், 2 மதிப்பை கீழே கூட்டணும். கரெக்டாக அதான் முதலே பார்த்தோம். இப்போ 12 6 கூட்டுங்க, 16 18 வரும். 18 வருமா, அடிச்சிடலாமா? 1 6 6 3 6 18 1 3 3 4 12 4 12 4 நாள். ஓகேவா? அப்போ பியும் கியூவும் சேர்ந்து 4 நாளில் முடிப்பாங்க. இந்த இடத்துல இந்த கேள்வி இருவரும் இணைந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 4 நாள் போட்டுடலாம். ஆனால் இருவரும் இணைந்து 3/4 சொல்லிட்டாங்க. இந்த 3/4 வேலையை செய்யணுமா, அது மட்டும் தான் செய்யணும். அது எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ கேட்குற இடத்துல இருக்கிற பின்னத்தை எதையுமே மாற்றாமல் அப்படியே 3/4ன்னு போட்டுருங்க, அம்புடு தான். ஸோ இப்போ இந்த 4க்கு 4க்கு கேன்சல், 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ பியும் கியூ சேர்ந்து 3 நாளில் முடிப்பாங்க, அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கட்டுன்னு போட முடியாச்சு. ரொம்ப ஈஸியான கேள்வி, புரியுதுங்களா? அடுத்த கேள்வி, அடுத்தது இங்கே பாருங்க, 10வது கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார், 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்தில் முடிப்பாங்க. ஏ மற்றும் சி அதே வேலையை 6 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க. அப்படின்னா பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார், இல்லை எத்தனை மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பார்? நாள் கேட்டாலும் ஓகே தான், டைம் கேட்டாலும் ஓகே தான். இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. ஏ மட்டும் தனியாக கொடுத்தா 12 மணி நேரங்க. அதுக்கு அடுத்தது பியும் சியும் சேர்ந்து வந்து 3 மணி நேரத்தில் முடிப்பாங்களாம். அடுத்தது ஏவும் சியும் சேர்ந்து, ஏவும் சியும் தானே, ஏவும் ஆமாங்க, இல்லை பார்த்துருவோம், ஆமாம், ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார், இதான் கேள்வி. சரியா? ஸோ இந்த மாதிரி பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வான்னு கேட்டாங்கன்னா முதல்ல மேலே வந்து ஏவோட மதிப்பு, ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார், 12 நாளாக, அது மேலே வச்சுங்க. அதுக்கு அடுத்தது கீழே ஏவும் சியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பியும் சியும் சொல்லியிருக்காங்களா, பியும் சியும் சேர்ந்து அதை கழிச்சிங்க, அவ்வளோதான். இவ்வளோதான். இதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. சொல்கிறது புரியுதுங்களா? 3 மதிப்பு இருக்கும், தனியாக இருக்கிறது மேலே வச்சுங்க, சேர்ந்து இருக்கிறது கீழே கழிச்சிங்க, அவ்வளோதான். புரியுதா? ஷார்ட்கட் சொல்லிட்டேன். பி மட்டும் தனியான்னு கேட்டாங்க, இது மாதிரி கேட்டாங்கன்னா ஏக்கு தனியாக கொடுத்துருக்காங்களா, அதை மேலே வச்சுங்க. கீழே என்ன பண்ணுங்க, சேர்ந்து 2 வேல்யூ, அதாவது ஏவும் சியை சேர்ந்து 3 நாள், இல்லை ஏவும் சியை சேர்ந்து 6 நாள், பிஎஸ்சியை சேர்ந்து 3 நாள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 2 மதிப்பை கீழே கழிச்சிங்க, முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அப்போ நான் ஏ மட்டும் தனி எத்தனை நாள் செய்வார், 12 நாள், அது 12 மணி நேரம், அதை மேலே வச்சுக்கிறேன். 4 வருது, சாரி டைம்னு சொல்கிறதுக்கு, பரவாயில்ல விடுங்க, மதிப்பு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரமா, அந்த 6ஐயும் நெக்ஸ்ட்டு பிஎஸ்சியை சேர்ந்து 3 மணி நேரமா, அந்த 3ஐயும் கீழே கழிச்சிங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ மேலே 12 அப்படியே இருக்கட்டும், கீழே வந்து 6ல் 3 போச்சுன்னா 3ன்னு வரும், 1 3 3 4 12, அவ்வளோதான். 4 நாள். இங்கே பாருங்கள், ஒரு செகண்ட் தான், புரியத்துக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். புரிஞ்சு போச்சுன்னா அதில் மதிப்பு மாற்றி கேட்க போகிறாங்க, டக்குன்னு போட்டுடலாம், இல்லை டேரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கேட்டால் இப்படி போட்டுருங்க, ஈஸி. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷார்ட்கட்டு. சரிங்களா? ஸோ பெருசுலாம் கிடையாது. பி மட்டும் தனியான்னு கேட்டாங்களா, இல்லை சி மட்டும் தனியான்னு கேட்குறாங்க, யார் ஒன்றாலும் கேட்கலாம். சரிங்களா? ஒன்று ஏ தனியாக கொடுத்துட்டாங்க, ஒன்று பி தனியாக கேட்கணும், இல்லை சி தனியாக கேட்கணும். 2 பேருக்குமே என்ன பண்ணுங்க, முதல் தனியாக இருக்கிற நபரை மேலே வச்சுங்க. சேர்ந்து கொடுத்துருப்பாங்களே, ஏவும் சியும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க, பிஎஸ்சியும் சேர்ந்து கொடுத்தாங்கல்ல, அந்த 2 மதிப்பு கீழே கழிச்சிங்க,
அவ்வளோதான். சரிங்களா? தனியாக கேட்டால் கீழே கழிக்கணும்ல, அதான் இதான் ஷார்ட்கட். ரைட்டா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்ததுங்க பாருங்களேன், ரொம்ப ஈஸி. என்னென்னா 11வது கேள்வி. ஏ ஒரு வேலையை 10 நாட்கள்லையும் பி அதை வந்து 15 நாள்லையும் செஞ்சு முடிப்பார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பிரித்து கொள்வார்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டுடலாம். இந்த மாதிரி இதில் 2 விதமாக கேட்பாங்க. 2 பேர் கொடுத்து இப்போ பாருங்கள், ஏ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு வீடு கட்டணுங்க. ஏ கிட்ட கொடுத்தனா 10 நாளில் கட்டுவார். இதே நான் பி கிட்ட கொடுத்தா 15 நாளில் கட்டுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து நான் அந்த வீடு கட்ட சொல்லிட்டேன், கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கு நான் வெறும் 1500 ரூபாய் கொடுக்குறேன். சரிங்களா? அந்த வீடு கட்டி முடிச்சுட்டா ஒரு 1500 ரூபாய் கொடுக்குறேன். இப்போ ஏ எவ்வளோ பிரிச்சுப்பாரு, பி எவ்வளோ பிரிச்சுப்பாரு, இதான் கேள்வி. புரியுதா? தெளிவாகுதா? ரைட். இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸி. அதாவது அதே மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஏ தனியாக கொடுத்துட்டாங்க, பி தனியாக கொடுத்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து 1500 ரூபாய் சம்பாதிக்கிறேன்ட்டாங்க. 2 பேரும் எப்படி பிரிச்சுப்பாங்கன்னு கேட்டாங்க. இதில் 2 பேர் கொடுத்தா இந்த ஷார்ட்கட் பர்ஃபெக்ட் ஆகும். 3 பேர் கொடுத்தா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? இப்போ என்னென்ன இங்கே பாருங்களேன், ஏ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பார்? 10 நாளில் முடிப்பாங்க. பி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளில் முடிப்பாங்க. இப்போ முதல்ல இந்த மாதிரி கணக்கெல்லாம் அமௌண்ட் வந்துட்டாவே நம்ம ரேஷியோ மாற்றிட்டா ஈஸிங்க. அதே எப்படி சார் ரேஷியோ மாற்றத்துனா ஒன்றும் இல்லை. ஏ கிட்ட இருக்கிற 10 பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிற 15 ஏ கிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா ரேஷியோ மாறிடும். ரேஷியோ மாற்றிட்டா கணக்கு ரொம்ப ஈஸி. 2 மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் 2 நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஏ கிட்ட இருக்கிற 10 பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிற 15 ஏ கிட்டையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிடுங்க. இது 5ஆவது பேரில் சுருக்கலாம். 2 10 3 5 5 அப்போது 3:2 அப்படின்னு வரும். இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் புரியுதா? ஜஸ்ட்டு நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி சுருக்கிட்டேன். 3:2 வந்துருச்சு. இப்போ இந்த கணக்கில் எவ்வளோ? 1500 ரூபாய். நான் சொல்கிற மாதிரி போடுங்க. அழகாக ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறாரு. 1500 ரூபாய்க்கு கேக் வாங்கி ஏவுக்கு 3 பீஸும் பிக்கு 2 பீஸும் வெட்டி தராங்க. எதுக்கு? 1500 ரூபாய் கேக் வாங்கி ஏவுக்கு 3 பீஸும் பிக்கு 2 பீஸும் வெட்டி தராங்க. அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, இவ்வளோதான் தேவை. அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன். 3 பீஸ் தேவை. ஏ கிட்ட இருக்கிறது 1500 ரூபாய்க்கு வாங்கினது. ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுட்டா கணக்கு ரொம்ப ஈஸி. கரெக்டா இல்லையா? கரெக்ட். அப்போ நம்ம ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்னா ஒன்றும் இல்லை, மொத்தம் 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதை மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்கோம்? ஏ கிட்ட 3 பி கிட்ட 5. அப்போ 3 சாரி ஏ கிட்ட 3 பி கிட்ட 2 கரெக்டு. சாரி, அப்போது மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்காங்க? 5 பீஸ். கரெக்டா? ஏ கிட்ட 3 பீஸ் வெட்டி கொடுத்துட்டோம் 1500 ரூபாய் வாங்கி. பி கிட்ட 2 பீஸ் வெட்டி கொடுத்துட்டோம். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. அப்போது மொத்த பீஸ் எவ்வளோ? 5 பீஸ். 3 2 கூட 5 பீஸ். அந்த 5 1500ல் வகுத்துருங்க. இப்படி வகுத்தா என்ன சார் கிடைக்குன்னா ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 1 5 5 3 5 5 300 ரூபாய். ஒரு பீஸ் 300 ரூபான்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு. அப்போ 3ஆ கூட 300 பெருக்கிடலாமா? பி கிட்ட 2 பீஸ் இருக்கு. 2ஆ கூட 300 பெருக்கிடலாமா? ஏன்னா ஒரு பீஸ் 300 ரூபாய்னா 2 பீஸ் எவ்வளோ? 600 ரூபாய். ஒரு பீஸ் 300 ரூபாய்னா 3 பீஸ் எவ்வளோ? 3 9 900 ரூபாய். அப்போ 900 600 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ஈஸியான விடை. புரியுதா? தெளிவாகுதா? ரைட்டு. இதில் நான் இன்னொரு கொஸ்டின் தந்திருக்கேன். மேபி புரியலனா கூட இதில் புரிஞ்சுப்பீங்க. 12வது கேள்வி. ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார். பி ஆனவர் தனியாக 15 நாளில் முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து 2 லட்சம் ரூபாய் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை டேஷ் ஆகும். இது 8th புக்கில் இருக்குது. இது ஏ பெரும் தொகைன்னு கிடையாது. இப்போ நம்ம இது போன கணக்கு மாதிரி ஏவும் பியும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சலாம் ரொம்ப ஈஸி. 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. 2 பேர் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ பாருங்கள், ஏ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பார்? 10 நாளில் முடிப்பார். அதே வேலையை பி கிட்ட கொடுத்தா 15 நாளில் முடிப்பாங்க. ஸோ இது 10 15ன்றது வேலையை நாட்களை குறிக்குது. இதை நான் ரேஷியோ மாற்றணும். அப்போ தான் கணக்கு போட ஈஸி. எப்போவுமே அமௌண்ட்டை கொடுத்து பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டாவே ரேஷியோ மாற்றுங்க. அது எப்படி சார் ரேஷியோ மாற்றினா? ஏ கிட்ட இருக்கிற 15 வந்து பி கிட்ட கொடுத்துருங்க. ஏ கிட்ட இருக்கிற 10 ஏ கிட்ட இருக்கிற 10 பி கிட்ட கொடுத்துருங்க. பி கிட்ட இருக்கிற 15 ஏ கிட்ட கொடுத்துருங்க. ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு நடுவில் 2 டாட் வச்சுட்டா ரேஷியோ. அவ்வளோதான். புரியுதா? இதை சுருங்க முடிஞ்சா சுருங்கல்னு அப்படியே வச்சுக்கலாம்.
புரியுதுங்களா? ஏ கிட்ட இருக்கிற 10 பி கிட்டையும் பி கிட்ட இருக்கிற 15 ஏ கிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு சுருக்கிடுங்க. 1 5 5 2 5 10 3 5 5 அதே 3:2 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பிரிச்சுட்டாவே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கேக் சாப்பிட்டுட்டு பங்கு பிரிக்கலாம். எப்படி? அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன். 2 லட்சம் ரூபாய் 1 2 3 4 5 கரெக்டாக 2 லட்சம் ரூபாய்க்கு கேக் வாங்குறேன். 5 0 2 லட்சம் ரூபாய்க்கு கேக் வாங்கி ஏவுக்கு 3 பீஸும் பிக்கு 2 பீஸும் வெட்டி தாரேன். அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, இவ்வளோதாங்க கணக்கு. இப்போ ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ 3 பீஸ்னா இப்போ ஒரு பீஸ் 10 ரூபாய்னா 3 பீஸு 30 ரூபான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, மொத்தம் எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு. 2 லட்சம் ரூபாய்க்கு கேக் வாங்கி மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்கீங்க, ஏ கிட்ட 3 பி கிட்ட 2 3 2 கூட 5 பீஸ் மொத்தம். அந்த 5 இந்த 2 லட்சத்தில் வகுத்துருங்க. இப்படி வகுத்து வரக்கூடிய விடை ஒரு பீஸோட ரேட், அவ்வளோதான். அப்போ 1 5 5 4 5 20 40,000 ரூபாய்ங்க. கரெக்டாக 40,000 கரெக்டாக கரெக்ட். அப்போ ஒரு பீஸ் 40,000னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு, ஓகேவா? அப்போ 3 கூட 40,000 பெருகணும். 4 12 1,20,000 கரெக்டாக 5 0. இதே பி வந்து 2 பீஸ் வச்சிருக்காங்க, ஒரு பீஸ் 40,000 ரூபாய்னா அப்போ ஒரு நாள் நீங்கள் 80,000 ரூபாய் கரெக்டா, ரைட், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 1,20,000ன்றது ஏவுக்கு, பிக்கு 80,000, இவ்வளோதான் கேள்வி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஏ பெரும் தொகை ஏ எவ்வளோ, 1,20,000, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி, கிளியர் கட்டாக புரியுதுங்களா? 2 மதிப்பு கொடுத்துட்டு அப்படி தான் போடணும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, ஏ பி மற்றும் சி 3 பேர் கொடுத்துட்டாங்க. ஏ பி மற்றும் சி ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையை 5 10 மற்றும் 15 நாளில் முடிப்பாங்க. ஏபிசி ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்கள் 33,000 வழங்கப்படுகிறது. எனில் ஏ பெரும் பங்கு எவ்வளோ அப்படின்னு 8th D புக்கில் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா, ஏ மட்டும் தனியாக செஞ்சால் 5 நாளில் முடிச்சுடுவாராம். இப்படி எழுதிக்கலாமா? ஏ மட்டும் செஞ்சால் 5 நாளில் முடிப்பார், பி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 10 நாளில் முடிப்பார், சி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 15 நாளில் முடிப்பாங்களாம். சரிங்களா? ஸோ அப்படி செய்துட்டா இருந்தால் இப்போ என்ன கேள்வின்னா, 3 பேருக்கு கொடுத்துட்டாங்களா, 3 பேரும் சேர்ந்து 33,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து அப்படின்னா எப்படி பிரிச்சுப்பாங்க? இப்போ இதே 2 பேர் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களா, ஜஸ்ட் ஏ கிட்ட இருக்குது பி கிட்டையும் பி கிட்ட இருக்குது ஏ கிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் 3 பேர் கொடுத்துட்டாங்க. 3 பேர் கொடுத்துட்டா இது நம்ம முதல்ல இந்த ரேஷியோ மாற்றணும். பங்கு பிரிக்கணும், அமௌண்ட்டை பிரிக்கணும்னாவே ரேஷியோ மாற்றணும். அது எப்படி சார் ரேஷியோ மாற்றணும்? ரொம்ப ஈஸிங்க. பாருங்க, முதல்ல சுருக்கிட்டு பிரித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 5 10 15 3மே 5,000 வருமா? 1 5 5 2 5 10 3 5 5 3 நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வகுப்படுனா அடிங்க. 2 நம்பர் தான் சார் வகுப்படும், 3வது வகுப்படாதுன்னா விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? இது வருது அதனால போட்டுக்கிட்டேன். 2 3 1 2 3ன்னு எழுதிட்டேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ நான் ரேஷியோ மாற்றலைங்க, ஜஸ்ட் நம்பர் தான் அடித்தேன். இப்போ தான் ரேஷியோ மாற்ற போகிறோம். இப்போ ஏ குறியீடு வேணும். ஏ குறியீடு வேணும்னா ஏவை வரல வச்சு அப்படியே மறைச்சிக்கோங்க. ஏவை வரல வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருகுங்க. அதான் ஏ. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 3 தெரியுதா, 3 6. அப்போ இந்த இடத்துல 6ன்னு போடுறேன். இப்போ நடுவில் 2 டாட் வச்சுக்கலாம். 2 டாட் வச்சா ரேஷியோன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் பிஏ கண்டுபிடிக்கணும். பிஏ வரல வச்சு மறைச்சுங்க. மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க. மீதி 1 3 தெரியுது, அப்போ 1 3 3, அப்போது பி வந்து 3 அப்படின்னு எழுதிங்க. அவ்வளோதான், ரேஷியோ வச்சுங்க. சரியா? வச்சுக்கிட்டு இப்போ நான் சிஏ கண்டுபிடிக்கணும். சிஏ வரல வச்சு மறைச்சிங்க. மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருங்க. 1 2 இருக்குது, 1 2 2 அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல 2 அப்படின்னு போடுங்க. இப்போ பாருங்க, நான் ரேஷியோ மாற்றிட்டேன். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, ஏ கிட்ட 6 பீஸ் கேக் இருக்குது, பி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்குது, சி கிட்ட 2 பீஸ் கேக் இருக்குது. எவ்வளோக்கு வாங்கிக்கிறோன்னா 33,000 ரூபாய்க்கு கேக் வாங்கிக்கிறோம். 33,000 ரூபாய்க்கு கேக் வாங்கி அதை நான் ஏவுக்கு 6 பீஸ் வெட்டி தரேன், பிக்கு 3 பீஸ் வெட்டி தரேன், சிக்கு 2 பீஸ் வெட்டி தரேன். அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, சி கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, இதான் கண்டுபிடிக்கணும். கிளியராக புரியுதா? ரைட். இப்போ எனக்கு 1 பீஸ் தெரிஞ்சு போச்சுன்னா கணக்கு ஈஸி.
அது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ மொத்தம் எவ்வளோக்கு வாங்கிக்கிறோம்? 33,000 ரூபாய்க்கு கேக் வாங்கிக்கிறோம். மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்கோம்? ஏவுக்கு 6 பீஸு, பிக்கு 3 பீஸு, சிக்கு 2 பீஸு. 3 6 கூட்டினா 9, 9 விட 2 கூட்டினா என்ன வரும்? 11 வரும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மொத்தம் 11 பீஸு. அந்த 11 வகுத்துங்க, 11 வகுத்துங்க, அவ்வளோதான். அங்கே பாருங்க, ஒன்றும் கிடையாது. 11 11 33. அப்போ 3,000 ரூபாய்ங்க. ஒரு பீஸ் 3,000 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பீஸ் 3,000 ரூபாய்னா ஏ கிட்ட 6 பீஸ் இருக்கு. 6 3 பேருக்குன்னா 6 3 18,000 ரூபாய். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பி கிட்ட 3 பீஸ் இருக்கு. பி 3 பீஸா 3 பீஸ் பி கிட்ட இருக்குது. அதோட ஒரு பீஸ் 3,000 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டு இல்லையா? பெருக்குங்க. 3 9, அப்போ 9,000 ரூபாய். ஓகேவா? சி கிட்ட 2 பீஸ் இருக்குது. ஸோ இதாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3,000 ரூபாய் பெருக்கலாம். கரெக்டா? 1 3 3 6 6,000 ரூபாய். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ ஏ கிட்ட 18,000, பி கிட்ட 9,000, சி கிட்ட 6,000. ஆன்சர். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, அது பாருங்களேன், ஏ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? 3 பேரும் கேட்டாலும் போட்டுடலாம். நம்ம ஒரே நேரத்தில் 3 கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க ஏ மட்டும் தான் கேட்குறாங்க. ஏ வந்து 18,000. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. கெட்டன்னு போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து என்ன போகலாமா? வாங்க. அடுத்தது 14வது கேள்வி. 14வது கேள்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, 14வது கேள்வி நான் கொஞ்சம் பின்னாடி வந்து சொல்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், ஏன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். 16 முடிச்சுட்டு வரேன், 16 17 முடிச்சுட்டு வரேன். 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாளில் கட்டி முடிப்பாங்க. அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள். 8th புக்கில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி, இது எப்படி சார் போடலாம்னா, அங்கே பாருங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே எழுதுங்க. 3 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை செஞ்சு அதாவது ஒரு சவுறு கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு வீடு கட்டி 86 நாளில் முடிச்சிடுவாங்களாம் ஒரு வீடை. இப்போ அதே வீடை 7 பெண்கள், பெண்களுக்கு பெண்கள் நேராக போடுங்க. இப்போ முதல் 3 பெண்கள் சொன்னாங்களா, நெக்ஸ்ட் 7 பெண்கள் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல 7 பெண்கள். அதுக்கு அடுத்தது எத்தனை ஆண்கள் சொல்றாங்க பாருங்க, ஆண்கள் 5 பேருன்றாங்க. அப்படியே 5 வந்து 8க்கு கீழே போடுங்க, ஏன்னா 8ன்றது ஆண்களை குறிக்கிறது. எத்தனை நாளில் முடிப்பாங்க தான் கேள்வி. ஓகேவா? புரியுதா? நான் எழுதுந்து பாருங்க. இது பெண்களை குறிக்குது, இது ஆண்களை குறிக்குது, இது நாட்களை குறிக்குது. சரியா? சரிங்களா? புரியுதுங்களா நான் போட்டது? ஸோ இப்போ என்னன்னா ஒன்றுமே கிடையாது, நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல எதில் 3 மதிப்பு இருக்குது? 3 8 86 இதில் தான் 3 மதிப்பு இருக்குது. அப்போது அந்த 3 8 அது 8 தானுங்க. எஸ், 86 3த்தையும் மேலே பெருக்குங்க. எந்த இடத்துல 3 மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த 3 மதிப்பையும் மேலே பெருக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்னங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இப்படி ஒரு கோலத்தை உள்ளே போட்டுங்க. இப்படி ஒரு கோலத்தை போட்டுட்டு நல்லா கவனிச்சுங்க. இப்படி ஒரு கோலத்தை போட்டுட்டு முதல் 3 மதிப்பு மேலே பெருகிட்டுனா நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இப்போ நான் போட்ட மாதிரி கிராஸாக உள்ள ஒரு கோலத்தை போட்டுருங்க. போட்டு இந்த 7 8யும் பெருங்க. 7யும் 8யும் பெருங்க. 7 8 என்ன வரும் மனசுலயே? சரிங்களா? 7 8 வந்து பார்த்தீங்கன்னா 56 வரும். அந்த 56 இங்கே வச்சுங்க, 56. நெக்ஸ்ட்டு 3 5 பெருங்க. 3 5 15 வரும். இந்த 15 இங்கே போட்டுங்க. 3 தானே இருக்குது, இருங்க. ஆமாம், 3 5, எஸ் 15. அதை கீழே போட்டுங்க. இருங்க, மறுபடியும் ஒரு வாட்டி. 6 பெண்கள் பார்த்தீங்களா? அதான் என்னன்னு யோசிக்கிறேன், என்னடா தப்பாக இருக்கேன்னு. இது பாருங்களேன், 6 பெண்கள் கொடுத்துருக்கேன். நான் 3 போட்டேன், சாரி. நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 6 போட்டேன், சாரி. எல்லாமே கரெக்டு தான். அந்த போட்ட இடங்க 6 பெண்களுக்கு பதிலாக 3 பெண்கள் போட்டிருக்கேன். அதை என்ன மதிப்பு வரலன்னு பார்த்து, சரிங்களா? கரெக்டாக போடுங்க. அப்போ 6யும் 5 பெருங்க. 6 5 30 வரும். கீழே 30 கூட்டிங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்ன நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 6 8 86 இந்த இடத்துல 6 8 86 3த்தையும் பெருக்கிங்க. எந்த இடத்துல 3 மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்கிங்க. நெக்ஸ்ட் எந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்க? கீழே தான். அப்போ என்ன பண்ணும், இங்கே இருக்கு பாருங்க, இங்கே 2 நம்பர் இந்த மாதிரி கிராஸாக பெருக்கிங்க. கிராஸானா இப்போ 7யும் 8யும் பெருக்குன்னா 56 வருது. 6யும் 5யும் பெருக்குன்னா 6 5 30 வருது. இப்படி போட்டுங்க. சரியா? புரியுது அது வரைக்கும் போட்டது? இப்போ இந்த 56 கூட 30 கூட்டிங்க.
56 30 கூட்டினா 86ன்னு வரும். சரிங்களா, அடிக்கலாமா? இந்த 86க்கும் இந்த 86க்கும் கேன்சல். இப்போ 6 8 மட்டும்தான் இருக்கு. 6 8 எவ்வளோ? 48. அவ்வளோதான் ஆன்சர். 48 இருக்குதா பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ரொம்ப ஈஸி. இன்னும் இந்த இடத்துல 6 போட்டு குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழப்பாதீங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா, சப்போஸ் புரியல சார் என்ன பாருங்க, இந்த கணக்கு பாருங்க, தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. என்னன்னா 6 ஆண்கள் 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்க எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. முதல்ல என்ன பண்ணுங்க, ஆண்கள் 6 ஆண்கள் 8 பெண்கள் 12 நாளில் முடிப்பாங்க. 6ன்றது ஆணை குறிக்குது, 8ன்றது பெண்களை குறிக்குது, 12ன்றது நாளை குறிக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும், ஆண்களுக்கு நேரா 9யும் பெண்களுக்கு நேரா 12 போட்டு எத்தனை நாள்ல முடிப்பன்னு கேட்கறாங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் புரியுதா? ரைட். இதுல எதுல 3 மதிப்பு இருக்குது பாருங்க, 6 8 12, இதில் தான் 3 மதிப்பு இருக்குது. அப்போ அந்த 3த்தையும் பெருக்கிங்க மேலே. 6 × 8 × 12 மேலே பெருக்கிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே எக்ஸ் தேவை. அதனால் என்ன பண்ணுங்க பாருங்க, மீதி இருக்கிற இந்த 4 நம்பரை இந்த மாதிரி கிராஸாக பெருக்கிங்க. சரிங்களா, கிராஸாக பெருக்கினா 9 8 எவ்வளோ வருது பாருங்க. 9 8 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 × 8 போட்டிங்கன்னா 72ன்னு வரும். சரிங்களா, 72 அப்படின்னு வரும். ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 9 8 முடிச்சுட்டா 6 12 எவ்வளோ வருது பாருங்க. 5 6 60, 2 6 12 72ன்னு வரும். பாருங்க, அதே 72 வருது. சரிங்களா, இப்போ கூட்டிங்க. 72 72 கூட்டினா எப்படி வருது? 72 72 144 வந்துருச்சு. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இதை சுருங்கின ஆன்சர். இப்போ எங்கேயும் அடிக்க முடியாது, அடிக்க மாதிரி தான் அடிச்சிடலாம், அடிக்க முடியாது. சரி, நம்ம அப்படியே ஒன்று போட்டுக்கலாமா? அங்கே பாருங்கள், முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், 6ல் பாதி 3, இங்கே கலர் மாற்றிக்கிறேன். 6ல் பாதி 3ன்னு வரும். 144ல் பாதி 72ன்னு வரும். கரெக்டு. நெக்ஸ்ட்டு எதில் அடிக்கலாம்? 72 இருக்கா? இங்கே பாருங்கள், ஓர் 3 3, ஓர் 3 3 ஈர் 3 6, 72ல் 6 போனால் மீதி 1 இருக்கும். அதில் போட்டுங்க. 12 இருக்கும். 12 என்ன வருது? 6 3 3 எப்படி தான் போட்டுருக்கோம். 3 4 12 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அப்போ 24 அப்படின்னு வரும். வேற எங்க? இது பாருங்க, பாருங்க 24 இருக்கா? அங்கே பாருங்க, ஓர் 12 12, 2 12 24, 2ல் பாதி 1, 8ல் பாதி 4, அவ்வளோதான் இருக்குது. 4, அவ்வளோதான் ஆன்சர். 4 ஆப்ஷன் ஏதாவது சரியான. அடிக்கிறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர மற்றபடி இந்த ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கணக்கு. அடுத்தது இங்கே பாருங்களேன், மடங்கில் இதுவில் பர்சன்டேஜில் கேட்டிருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் சொல்கிறேன். ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 35 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மடங்கில் கொடுத்துருந்தாங்க, இதில் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே இருக்குது. என்னென்னா, மேலேயும் 100 வச்சுக்கோங்க, கீழேயும் 100 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியத்துக்காக நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். சரிங்களா, எக்ஸ் பர்சன்டேஜ் ஒரு பேட்டர்ன் எழுதணும் இல்லையா. கண்டிப்பாக இதில் ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டை பெருக்கிங்க. இதுதாங்க அதுக்கான ஷார்ட்கட்டு. சரிங்களா, மேலே 100 பெருக்கி, மேலேயும் கீழே 100 வச்சுக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜை கீழே கூட்டிங்க. கொஷினில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அதை பெருக்கிங்க. இங்கே பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாளில் முடிப்பார். இங்கே பாருங்கள், டேட் கொடுத்துருக்காங்களா? ரைட். இப்போ போடலாம். மேலே 100 வச்சுக்கிறேன், கீழேயும் 100 வச்சுக்கிறேன். ப்ளஸ் போட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ? 40%. அந்த 40 இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு டேட் எவ்வளோ? 35, அதை இங்கே பெருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ புரியுதா பாருங்க, டக்குன்னு போட்டுடலாம். இப்போ 100 கூட 40 கூட்டினா 140 அப்படின்னு வந்துடும். அடிங்க. அடித்தாங்க பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஓர் 7 7, ஈர் 7 14, 7 35, 2ல் பாதி 1, 10ல் பாதி 5, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 5 25, அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், ஒரே செகண்ட். சி தான் சரி என்னுடைய. ஓகேவா? ரொம்ப ஈஸி. புரியுதா? சப்போஸ் புரியல சார், இன்னொரு கொஸ்டின் மாடல் பாருங்க. இது பாருங்க, ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து 2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்கேன், உங்களுக்கு மாடலுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், பர்சன்டேஜில் கூடுதல்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாவே முதல்ல
முதல்ல என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் நான் அதுக்கான ஃபார்மேட் எழுதுறேன். மேலே 100 வச்சுக்கணும், கீழேயும் 100 வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை கீழே கூட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு டேட்டை பெருக்கணும். இவ்வளோதானே. இப்போ பாருங்கள் நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், மேலே 100 வச்சுக்கிறேன், கீழே வந்து 100 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் 50ன்னு கொடுத்துருக்காங்க, கூட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24ன்னு கொடுத்துருக்காங்க. 24 இங்கே போட்டுட்டேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இங்கே கூட்டிக்கலாம், 150ன்னு வரும். கரெக்டாக? கரெக்டு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 5 5, 2 5 10, 3 5 15, 2 5 10ன்னு வந்துடும். 1 3 3, 4 3 12, 5 3 5, 6 3 18, 7 3 21, 8 3 24ன்னு வரும். இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குங்க. 8 2 எவ்வளோ வருது பாருங்கள், 8 × 2, 1 8 8 16 4ன்னு வரும். பார்க்கலாமா இருக்குதானே? இதை பாருங்கள், பர்ஃபெக்டாக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? ஃபைனல் டைப்புக்கு போயிடுவோம். சரிங்களா. இந்த ஃபைனல் டைப்போட முடிச்சுக்கலாம். ஓகே, 15வது கொஸ்டின் போட்டுட்டு 14க்கு வரேன். பி மற்றும் கியூ ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே 20 மற்றும் 40 நாளில் முடிப்பாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை தொடங்குகிறாங்க. சில நாட்கள் கழித்து, சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கியூ வரும். கியூ என்பவர் வேலையை விட்டு சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாளில் செஞ்சு முடிப்பார் எனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றிருப்பாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ கொஷின் பேட்டர்ன் புரியுதுங்களா? இந்த மாதிரி கேட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அதாவது பி வந்து ஒரு வேலை தனியாக செஞ்சால் 20 நாளில் முடிப்பார். கியூ வந்து 40 நாளில் முடிப்பாங்க. 2 பேரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கியூ வெளியே போயிட்டார். அதுக்கப்புறமா பி 8 நாள் வேலை செஞ்சிருக்காரு. அப்படின்னா கியூ எத்தனை நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு போயிருப்பார்? இதான் கேள்வி. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சென்டென்ஸை மறந்துடணும். நடுவில் ஒரு வேலையை விட்டு போனது. முதல்ல பி மட்டும் தனியாக செஞ்சால், பி மட்டும் தனியாக செஞ்சால் 20 நாளும், கியூ மட்டும் தனியாக செஞ்சால் 40 நாளும் சொல்லிட்டாங்க. சரியா. இருவரும் வேலை செய்கிறாங்க, சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாங்கன்னா 2 மதிப்பையும் மேலே நம்ம பெருக்குமா? அப்போது நான் 20யும் 40யும் மேலே பெருக்கிக்கிட்டேன். கீழே 2 மதிப்பையும் கூட்டிக்கணுமா? அப்போ 40யும் 20யும் கீழே கூட்டிப்பேன். இதானே. தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா இதான் ஃபார்மேட். இதில் யார் வெளியே போனது? கியூ. எப்போ தெரியல, எத்தனை நாள் தெரியாது. ஆனால் கியூ வெளியே போயிட்டாரு. மீதி 8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பி செஞ்சிருக்காரு. கரெக்டாக. பி வந்து இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போது இந்த பி செஞ்சிருக்காருல, அவர்கிட்ட இங்கே 20ன்றது பிக்குரியது, 40ன்றது ஏக்குரியது. அந்த 20ல் 8 கழிச்சிடுங்க. ஓகேவா. ஏன்னா அவரு தனியாக 8 நாள் செஞ்சிருக்காரு. யாரு? பி. அவர்கிட்ட தான் அந்த 8 கழிச்சிடணும். ஓகே. வேற எங்கேயும் கேட்கக்கூடாது, மேலே மட்டும்தான் கேட்கணும், கீழெல்லாம் கேட்கக்கூடாது. இதான் ஷார்ட்கட்டு. அப்போது 20ல் 8 போச்சுன்னா 12ன்னு வரும். ஒவ்வொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 12 × 40, 40 டிவைடட் பை, இங்கே 40 20 கூட்டினா எவ்வளோ வருது? 40 50 60ன்னு வரும். இங்கே போட்டுங்க. எவ்வளோதான். இதை சுருனா ஆன்சர். இவ்வளோதான் ஷார்ட்கட்டு. கொஷின் பெருசு, ஆனால் ஆன்சர் ஈஸி. ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 1 6 6 6 12. இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 1 4 4 இருந்தாங்க 8 அப்படின்னு வரும். அப்போது கியூ வந்து 8 நாளுக்கு செஞ்சுருக்காரு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஆன்சர். தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸி. இந்த ஏரியா மட்டும்தான் கிளியராக இருக்கும். யார் வந்து அந்த வேலையை கடைசி வரைக்கும் செய்கிறாங்க? கியூ தான், சாரி பி தான். பி கிட்ட என்ன மதிப்பு இருக்கு? 20. அதை 20ல் அந்த 8 கழிச்சிருங்க. அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ இது 2025 குரூப் 4ல் கேட்டது. இப்போ இந்த கேள்வி, பி மற்றும் கியூ ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே 12 மற்றும் 15 நாளில் முடிப்பாங்க. பி ஆனவர் அந்த வேலையை தனியாக தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து கியூ அவருடன் இணைந்து செய்கிறார். ஓகேவா. இங்கே பாருங்க, கியூ வந்து ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையை முடிக்கிறார். அவர் இருவரும்
இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு எதுவும் மாற்றம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 12 நாளில் முடிச்சிடுவார், கியூ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 15 நாளில் முடிச்சிடுவாங்க. ஓகேவா? இப்போ பி வந்து வேலையை செய்ய தொடங்கிட்டார், 3 நாள் வேலை செய்கிறாரு. ஓகேவாங்க? பாருங்க, பி ஆனவர் அந்த வேலையை தனியாக தொடங்கிட்டார். 3 நாளைக்கு அப்புறம் உன்னால் செய்ய முடியாது, நீ என்ன பண்ணு, கியூவும் கூட வச்சுக்கோ அப்படின்னு ஓனர் சொல்லிடுறாரு. அப்போ 3 நாளைக்கு அப்புறம் தான் கியூ வந்து இவராக கூட இணைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. பொதுவாக 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. கரெக்டாக புரியுதுங்களா? அப்போ தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் அந்த 12ஐயும் 15ஐயும் பெருக்கணும், கீழே அந்த 12ஐயும் 15ஐயும் கூட்டிக்கணும். இதானே தேரி? கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அங்கே பாருங்க, இப்போ யார் தனியாக செய்கிறாங்க? பி தான் தனியாக செய்கிறாரு. எத்தனை நாள் செய்கிறது? 3 நாள். அந்த 3 பீக்குரியது 12 நாளா, அதில் கழிச்சுங்க. இவ்வளோதான். ஓகேவா? நல்லா புரியுதா? யார் இங்கே இது செய்கிறாங்க? இப்போ போன கொஸ்டினில் கூட பி மட்டும் கடைசி வரைக்கும் செய்வார். கடைசி வரைக்கும் செய்யறதுல அந்த பிக்குரிய மதிப்பில் கழிச்சுக்க சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கே 3 நாள் வந்து பி தான் செய்கிறாரு. பிக்கு எத்தனை மதிப்பு இருக்கு? 12. அதில் அந்த 3 கழிச்சிருங்க. 12ல் 3 கழிச்சா 9ன்னு வரும். இப்போ போடுங்க, 9 × 15 டிவைட் பை, கீழே கற்று எதுவும் மாற்றக்கூட அப்படியே வச்சுக்கிறது தான். 12 கூட 15 கூட்டினா 27ன்னு வரும். அப்போ ஓர் 9 9, ஈர் 9 18, 3 9 27. ஓகேவா? ஓர் 3 3, ஐ 3 5. இப்போ 5ன்னு ஆன்சர் வருது. இப்போ இது 3 நாளைக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து 5 நாளில் முடிச்சிடுவாங்க. இப்போ கொஸ்டினில் 3 நாளுக்கு வரலன்னு சொன்னல, அந்த 3 கூட்டிங்க, இதை விட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே 3 கழிச்சல, அதனால நான் கூட்டிக்கிட்டேன். 8, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. 8 ஆப்ஷன் சி தான் சரியானது. இதுதான் தேரி. புரியுதா? நல்லா புரியுதுங்களா? ஸோ ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எத்தனை நாளைக்கு அப்புறம் வந்து சேர்றாரு? 3 நாளைக்கு அப்புறமா. அந்த 3 யார் முதல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? பியா? பிக்குரியது என்ன மதிப்பு? 12. அதான் கூட கழிச்சிருங்க. கழிச்சுட்டு இப்போ முதல்ல என்ன பண்ணணும், இந்த 12 15 மேலே பெருக்கணும், கீழே 12 15 கூட்டிக்கணும். இதுதான் நார்மலு. அதில் மேலே மட்டும் பி வந்து 12 நாளில் முடிப்பார், அவர்கிட்ட அந்த 3 கழிச்சணும். ஏன்னா 3 நாள் வந்து பி மட்டும் தனியாக செஞ்சுருக்காரு, அதனால் மேலே மட்டும் கழிச்சு விட்டேன். கழிச்சிட்டா எனக்கு 9 15, கீழே வந்து கூட்டினா 27 வருது. அடித்தா எனக்கு வந்து 5 வந்துருச்சு. ஸோ 3 நாளைக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து 5 நாளில் முடிப்பாங்க. ஆக மொத்தம் அவர் பி வந்து 3 நாள் செஞ்சுருக்காருல்ல, அங்கே கழிச்சு இல்லையா, அதை இதில் கூட்டிக்க சொல்லிட்டேன். அந்த 3 கூட்டிக்கிட்டா 8 நாள். அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியானது. அவ்வளோதாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இதே மெத்தடில் தான் கேட்க போகிறாங்கன்னு இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியுது? மேபி இப்போ இந்த 2 கணக்கு புரியலாம், விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 கணக்கு கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ டிஎன்பி இது டெட் எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்றத நம்ம முதல் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கணக்கில் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? புரியலன்னா அந்த கணக்கு விட்டுருங்க, புரிஞ்ச கணக்கு மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இப்போ நான் டெட்